வணக்கம். தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கக்கன் காலனியில் உள்ள குறைகளை அரசாங்கத்திற்கு தெரிவிக்கும் என்ற நோக்கத்தில்தான் இந்த வீடியோக்களை நாம் அனுப்புகிறோம். இப்பொழுது அந்த கக்கன் காலனி தெருவில் உள்ள ஒரு பெரியம்மா அவர்களை இங்குள்ள குறைகள் அவர்களே சொல்வார்கள். என்னன்னு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சொல்லுங்கம்மா, என்னம்மா ப்ராப்ளம் இதில்? ஓகே ஓகே. இந்த மழை நேரத்தில் வராங்க, க்ளீன் பண்ணணும், வெயில் அடிக்கட்டும். வெயில் அடித்தாலும் வரமாட்டாங்க. ஸோ மழை காலத்தில் வந்து சும்மா பார்த்துட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இது வாட்டி மழையில் வந்து இந்த கல்லுங்க வச்சு கொட்டினாங்க. இந்த வாட்டி அந்த கல்லெல்லாம் செதுத்து போய் இன்னொரு 3 மாதம் கழிச்சு பார்க்கலாம் போயிடுறாங்க. இது ஆனால் தொடர்ந்து இது வந்து ஒரு தொடர் கதையாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஆமாம், ஆனால் தண்ணி அடி மாத்திரம் வந்து இந்த தண்ணி எடுக்கும். அந்த கோயிலில் ஆமாம் ஆமாம், அங்கே வந்து டெய்லி தண்ணி எடுக்குது. ஏன் அங்கே வந்து சஸ்பெண்ட் வந்து ஃபுல் ஆகிடுதா? அதெல்லாம் அடிச்சுட்டாங்கப்பா, சிந்து போடாமல் தண்ணி வாட்டமெல்லாம் அடிச்சுட்டாங்க. ஓ, இப்போ இந்த காவாலாம் வந்து உபயோகத்தில் இல்லையா? இல்லை, இதெல்லாம் சும்மா இப்போ டம்மி காவாவாக இருக்குது. எதுக்கு, எந்த காரணத்துக்காக இது வந்து அடைச்சாங்க தெரியல. ஓகே. ஸோ இந்த மழைநீர் கால்வாய் அவ்வளவு செலவு செய்து கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த கால்வாயை அடைத்து உள்ளார்கள் என்று அந்த அம்மா கூறுகிறார்கள். ஏன் இந்த கால்வாயை அடைக்க வேண்டும்? இப்பொழுது ஒரு டெம்பரவரி பர்பஸ்க்காக இந்த இடத்தில் ஒரு சிறிய பள்ளம் செய்து அந்த தண்ணி வடிவதற்காக செய்திருக்கிறார்கள் பொதுமக்கள். தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் என்ன கேட்கிறது என்றால், இந்த கால்வாய் கட்டிய காரணம் என்ன, அந்த கால்வாயை மூடிய காரணம் என்ன என்பதை அதிகாரிகள் உடனடியாக பார்வையிட்டு அதை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் காமராஜபுரம் ஜங்ஷன் உள்ள இவ்வளவு பெரிய பள்ளம் இருக்கிறது. ஏற்கனவே இதில் ரப்பீஸ் எல்லாம் கொட்டி கொஞ்சம் மூடப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த பள்ளத்தை கார்ப்பரேஷன் அதிகாரிகள் உடனடியாக பார்வையிட்டு முழுமையாக ரோடு போடுறீர்களோ இல்லையோ அட்லீஸ்ட் பேட்சாவது செய்ய வேண்டும் என்பது தான் நாம் கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற நிலைமை நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பெருசு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காட்டல. பட் இது வந்து மெயினான ரோடு, ஜங்ஷன் ரோடு. இது காமராஜபுரம் ஜங்ஷன் ரோட்டில் இந்த மாதிரி இருக்குது. இதை உடனடியாக வந்து நீங்கள் வந்து பார்த்து பேட்ச் ஒர்க்காவது பண்ணி கொடுங்கன்னு உங்களை கேட்டுக்கிறோம். இந்த காமராஜபுரத்திலிருந்து கக்கன் காலனி போகக்கூடிய ரோடுடைய நிலைமை பாருங்கள். இது போன்ற நிலைமை ஏராளமான மாதங்களாக தான் இருக்கிறது. புதிதாக ரோடு போடுகிறோம் என்று சொல்வதை விட தற்காலிகமாக இந்த பள்ளங்களை எல்லாம் நிரப்பி மக்கள் நடப்பதற்கு பயன்படுத்தி கொடுப்பாமாறு தமிழ்நாடு முன்னேற்றக் கழக சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதை ஏசி சாரும் சார்களும் முயற்சி எடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பணிகளை எல்லாம் பொறியாளர் தான் செய்ய வேண்டும். மழை காலத்தில் எல்லா தெருக்களையும் பார்வையிட்டு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். ஆனால் பெரிய ஏரியாவில் ஒரே ஒரு பொறியாளர் இருப்பதனால்தான் இது போன்ற சூழ்நிலை இருக்கிறது என்று தெரிய வருகிறது. அதிகாரியாகிய ஏசி அவர்களும் அவர்களும் இதற்கு ஒரு நல்ல ஏற்பாடு செய்து கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் இதை தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் உங்களுக்கு வீடியோ மூலம் எடுத்து அனுப்புகிறோம். நீங்கள் ஒரு முறையும் அதை பார்வை எடுத்து சரி செய்து கொடுக்கிறீர்கள் என்ற காரணத்தினால்தான் மீண்டும் உள்ள குறைகளை நாம் சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கிறோம். பாருங்கள், இதுதான் கக்கன் காலனியுடைய நிலைமை. இந்த தெருவில் பாருங்கள் எவ்வளவு பள்ளம் இருக்கிறது. ஒரு சிறு மழை பெய்யும் பொழுதே ஆங்காங்கு தண்ணி தேங்கி நிற்கிறது. வயதானவர்கள், சிறுவர்கள் எப்படி இதில் நடந்து போக முடியும்? இப்பொழுது மழை காலம். இந்த மாதிரி தண்ணி நின்னால் இதனால் பலவிதமான தொற்று நோய்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகையால் உங்களுடைய பார்வைக்கு நாம் இதை கொண்டு வந்து காட்டுகிறோம். உடனடியாக நீங்கள் பார்வையிட்டு இதையெல்லாம் சரி செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தினுடைய மீண்டும் வலியுறுத்தி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.
ஆகையால் தான் நான் உங்களுக்கு தொடர்ந்து இதையெல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறேன். ஆகையால் உடனடி நடவடிக்கை வேண்டும். ரோடு போடுவது பிறகு வைத்து கொள்ளலாம். இங்கே உள்ள பள்ளங்களை எல்லாம் அட்லீஸ்ட் பேட்ச் ஒர்க் செய்து மேடு செய்து கொடுப்போம் என்பது தான் எங்களுடைய கருத்தாக வைத்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.